கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மே மாதத்தை தந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி. ஏப்ரல் முழுவதும் கர்த்தர் நல்லவராக இருந்தார். இந்த மே மாதத்திற்கான வார்த்தை 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. வல்லமை தேவனுடையது என்பது மையமான ஒரு வார்த்தை. அதனுடைய பொருள் என்னவென்றால், மனித வல்லமையை விட, பிசாசின் வல்லமைகளை விட, பணத்தின் வல்லமையை விட, இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தின் வல்லமையை விட, எல்லா வல்லமைகளை விட கர்த்தருடைய வல்லமை பெரியது என்பதுதான் இந்த வாசகத்தினுடைய பொருள். அதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருப்பது, ஒரு தரம் தேவன் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். இப்போ ஒரு தடவை பேசுறது, 2 தடவை கேட்கறது என்றால் அது எதிரொலி, பிரதி ஒலி என்றும் சொல்லலாம். அதை நாம் 1 தெசலோனிக்கேயர் 1:8 வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு தடவை சொன்னார், ஆனால் அது மறுபடியும் தொனிக்கிறது. மனிதர்கள் அதை எதிரொலிக்கிறார்கள் என்கிற பொருளில்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தம் ஆயிற்று. உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் தொனித்ததும் அல்லாமல். இப்போ இதே விஷயத்தை தான் சங்கீதம் 19:4 ஏசாயா 40:5 படிக்கிறோம். கர்த்தர் ஒரு தடவை பேசிட்டார், அதை எழுதி வச்சாச்சு. அது மறுபடியும் இன்னொரு முறை எதிரொலிக்கிறது மனிதர்கள் மூலமாக. ஒரு வசனத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அது நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருக்குது. ரேமான்னு சொல்லுவாங்க அதை. அந்த வசனம் நம்ம கூட பேசுகிறது. கர்த்தர் அந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். மறுபடியும் அது எதிரொலிக்கும். 2வது முறையும் அது நம்ம இடத்துல வரும். குறைஞ்சபட்சம் கர்த்தர் பேசியிருப்பார், ஆனால் குறைஞ்சபட்சம் 2 தடவையாவது அது பேசுவார். அதுக்கு மேலேயும் பல தடவை பேசுவார். மறுபடியும் எதிரொலிக்கும். உதாரணத்துக்கு, யாராவது ஒருத்தர் அதே வசனத்தை வந்து சொல்லுவாங்க. நாம் ஒரு வசனத்தை கேட்டிருப்போம் அல்லது வாசித்திருப்போம். அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்ம கூட பேசியிருப்பார். மறுபடியும் யாராவது அந்த வசனத்தை அனுப்புவாங்க அல்லது சொல்லுவாங்க. மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம சந்திப்போம். மறுபடியும் வரும். சில வசனங்கள்லாம் பல தடவை, பல எண்ண முடியாத தடவைலாம் சில வசனங்கள்லாம் திரும்ப என்னுடைய அனுபவத்தில் வந்திருக்கு. ஆண்டவர் ஒரு தடவை பேசினா அது மறுபடியும் எதிரொலிக்கும். அதனால் நம்ம அவசரப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் பேசினாரா, இல்லை நானா சுயத்தில் நினச்சிக்கிட்டேனா, தற்செயலாக இது நடந்துச்சா, இந்த வசனம் தற்செயலாக வந்துடுச்சு, அதனால் நான் உணர்ச்சி வசப்பட்டு அதை ஆண்டவர் பேசினாருன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம குழம்ப வேண்டாம். கர்த்தர் பேசியிருப்பார் என்றால் திரும்ப அது எதிரொலிக்கும். சுவிசேஷம் அப்படிதான். சுவிசேஷம் என்பது நாம் போய் மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஏற்கனவே சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது, அதை போய் நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். அதுவும் அது மறுபடியும் எதிரொலிக்கிற ஒரு விஷயந்தான். அது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதுதான் பைபிள் எழுதியிருக்க, அவன் படிச்சுக்கிட்டோம் என்று நாம் விட்டுவிட முடியாது. அதை போய் நாம் மறுபடியும் எதிரொலிக்க வேண்டும். எதிரொலிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் 2 விஷயங்கள் 2 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. 62ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அதே வார்த்தைகள் மறுபடியும் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லது ரட்சிப்பு
அல்லது விடுதலை அவராலே வரும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு எதை நாம் நம்பினோமோ, எந்த விடுதலையை நாம் நம்பினோமோ அந்த விடுதலை கர்த்தராலே நமக்கு வர வேண்டுமானால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். விசுவாசம் மட்டும் பத்தாது. பலர் விசுவாசிக்கிறார்கள், அப்புறம் பொறுமையாக இருக்க தவறி விடுகிறார்கள். சிலர் தான் பொறுமையாக இருக்கிறார்கள். அமர்ந்திருப்பது காத்திருப்பது என்றால் பொறுமையாக இருக்கணும். ஒரே வருஷத்தில், ஒரே நாளில், ஒரே மாதத்தில், ஒரே வாரத்தில் நடக்காமல் போகலாம். இன்னும் கொஞ்சம் காலம் ஆகலாம். ஆனால் அது கர்த்தராலே வரும். அல்லது நம்ம பொறுமை இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுனாலையோ, அதை எதையும் செய்கிறதுனாலையோ, இதையும் ஏதாவது சொல்கிறதுனாலையோ சும்மா இருக்க முடியாது, நம்ம ஏதாவது செய்யணுன்றதுனாலையோ நடந்துடாது. அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்தில் அமர்ந்திருக்கணும், சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் சும்மா இருக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். இன்னொரு 2வது வசனமும் 2 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அது மறுபடியும் 6வது வசனத்தில் வருகிறது. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. மனுஷர்கள் சில நேரங்களில் சொல்லுவாங்க, என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவும் முடியாதுன்னு. அப்படி சொல்ல முடியுமானா, சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம். ஆனால் எதை அடிப்படையாக வைத்து சொல்ல வேண்டும்? கர்த்தர் என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் தான் எனக்கு பாதுகாப்பு, ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலம், ஆண்டவர் தான் எனக்கு பொறுப்பு, அவர்தான் எனக்கு பாதுகாப்பு, அவருடைய நிழலில் தான் நான் இருக்கிறேன், அவர் என்னை பொறுப்படுத்தி கொண்டார். அந்த அடிப்படையில் நம்ம சொல்லலாம், என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. ஏன்னா 16ஆம் சங்கீதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எனது வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார், எப்பொழுதும் அவரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாதுன்னு தைரியமாக சொல்லலாம். எந்த அடிப்படையில்? கர்த்தர் என் பாதுகாப்பு, கர்த்தர் என்னை பொறுப்படுத்தி கொண்டார், ஆகவே என்னை யாரும் ஆட்டவோ அசைக்க முடியாதுன்னு தைரியமாக சொல்லலாம். 2 தடவை இந்த 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமை கர்த்தருடையது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அது சபைக்கு எழுதப்பட்ட, சபையை பற்றி முழுக்க சபையை பற்றி எழுதப்பட்ட ஒரு நிருபம். 10வது வசனம், 6:10 எபேசியர். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரில் பலப்படுங்கள் என்பது அது புரிந்து கொள்ளக்கூடியது. அவருடைய வல்லமையில் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வல்லமை நம்மிலே அதிகமாகணும், அதான் அதனுடைய அர்த்தம். எதற்காக நாம் கர்த்தருடைய வல்லமையிலே பலப்பட வேண்டும்? 11 சொல்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்கிறதுக்காக நம்மில கர்த்தருடைய வல்லமை பெருகணும். கர்த்தருடைய வல்லமையில் பெருகுவது என்றால் என்ன? அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வது. நமக்கு தெரியும், அதை நான் கடைசியிலேருந்து சொல்கிறேன், தலைகீழாக சொல்கிறேன். 18ஆம் வசனம் ஜபம், எல்லாவித ஜபம் ஒரு ஆயுதம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 17ஆம் வசனம் வசனமாகிய பட்டயம், அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே 17ல் ரட்சணியம் எனும் தலைச்சீரா, ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட். 16ஆம் வசனம் விசுவாசம் எனும் கேடகம், அது நமக்கு தெரியும். 15ஆம் வசனம் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சை, அதுவும் ஓரளவுக்கு தெரியும். 14ஆம் வசனம் சத்தியம் எனும் கச்சை, நீதி எனும் மார்க்கவசம், நீதி உள்ள வாழ்வு வாழுவது, அது மார்க்கவசமாக நம்மை பாதுகாக்கிறது. சத்தியம் எனும் கச்சை, வசனம், இது வசனம் கிடையாது, ஏன்னா வசனம் தான் பட்டயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது வசனம் கிடையாது. மூல மொழியில் பார்ப்பீர்கள் என்றால் 2 விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம்.
பர்சனல் இன்டெகிரிட்டி, மாரல் போல்ட்னஸ், தார்மீக தைரியம், அந்தரங்க வாழ்க்கையிலே உண்மை, அந்தரங்க வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மை. அதுதான் அந்த சத்தியம் என்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு தெளிவானது அல்ல. உண்மைத்தன்மை வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மைத்தன்மை, அது ஒரு ஆயுதம். அது தேவனுடைய வல்லமையிலே நம்மை பெருகச் செய்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற உண்மைத்தன்மை அது பிசாசை ஜெயிப்பதற்கு நமக்கு உதவுகிறது. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் தான் ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கிறது. ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருந்து விழுந்து போன ஒருவர் ஏற்படுத்தின ஆசிரமம். அது இப்போது அவருடைய சந்ததியினர் நடத்துகிறார்கள். அவரைத்தான் அவதாரம் என்று சொல்கிறார்கள். அவர் ஒரு என் மனைவியினுடைய ஊரை சேர்ந்தவர். அவங்க அம்மாவுக்கு என்னுடைய சொந்த ஊர். மனித சரித்திரத்திலேயே ஒரு தேவனுடைய மனிதன் சொன்னார், உலகமெங்கும் சென்று பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்த அறிவுள்ள ஒரு தேவனுடைய மனுஷன் என்கிட்ட சொன்னார், மனித சரித்திரத்தில் பைபிளுக்கு அப்புறம் அவரை போல பிசாசு துரத்துனது யாரும் கிடையாது. பிசாசு துரத்துகிற வல்லமை அவ்வளவாய் வெளிப்பட்டது. இப்போ நான் போன அந்த ஊருக்கு பக்கத்தில் 100கணக்கான ஏக்கர் அவருக்கு காணிக்கையாய் கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலம் எப்படி அவருக்கு கிடைச்சதுன்னு ஒருவர், அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் என்னிடத்துல அதை சொன்னார். 100கணக்கான ஏக்கர் நிலம், ஒரு ராட்சச கிணறு, கிணத்துல தண்ணி இல்லை. அவரை ஜெபிக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய பணக்காரன், அவருக்கு அங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் நிலம் இருக்குது. அவர் ஜெபிச்சுட்டு அந்த கிணத்தை பார்த்து பேசினார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஊற்று கண்கள் திறக்கப்படுவதான்னு சொன்ன உடனே என்கிட்ட சொன்னாரே, அவர் அங்கே நிற்கிறார். அவர் கண் பார்க்கும்போதே தண்ணீர் உடனே புறப்பட்டு வந்தது. அதனால் அந்த பணக்காரர், அவருக்கு எவ்வளோ நிலம் இருக்குது, அந்த நிலத்தை ஊழியக்காரருக்கே கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் விழுந்து போய், அவர் விழுந்து போனதுக்கு என்ன காரணம்? உபதேசத்தில் விழுந்தார், அது ஒரு பக்கம் இருக்கிறது. அவர் விழுந்து போனதுக்கு என்ன காரணம் என்று அறிந்த சிலர் சொன்னாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் உண்மையை விட்டு விட்டார். அந்தரங்க வாழ்க்கையில் உண்மையை இழந்து விட்டார். அதுதான் அவர் தன்னை மனுஷகுமாரன் என்று சொன்னார். உபதேசத்தில் விழுந்தார், தன்னை மனுஷகுமாரன் என்று சொன்னார். அதன் பிறகு அவர் வேறொரு மதத்துக்கு மாறி தான் அவதாரம், கடவுள் அவதாரம் என்று சொல்லிவிட்டார். இப்போ உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டார். அதனால் இந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை, அதற்கு பல ஆயுதங்கள் தேவை. ஜெபம் தேவை, வசனம் தேவை, ரட்சிப்பு தேவை, நீதி தேவை, ஆயத்தம் தேவை, எல்லாம் தேவை. எல்லாத்துக்கும் மேலே உண்மைத்தன்மை, தனிப்பட்ட வாழ்க்கையில், வார்த்தையில், பாலியல் காரியத்தில், பண விஷயத்தில், நேரத்தில், கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மைத்தன்மை, இன்டெகிரிட்டி, பர்சனல் இன்டெகிரிட்டி. இந்த உண்மைத்தன்மையை உடையவர்களாக இருக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். உண்மைத்தன்மையை நாம் காத்துக்கொள்வோம். அவ்வளோ பெரிய ஊழியக்காரரே உண்மையை இழந்து, வல்லமையை இழந்து, வேறு மதத்துக்கு போய் தன்னை கடவுள் என்று சொல்லி சந்ததியினரே நாசமாக போய், ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் அவருக்கு பின்னால் போய் வழி விலகி போய், அந்த ஆசிரமத்தில் போய் இருந்த ஒரு பெண்மணியை நான் சந்தித்தேன். நான் சென்னையில் பாஸ்டராக இருந்தபோது அவர்களுடைய சபைக்கு சில நேரங்களில் வருவார்கள். அங்கே ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் குடும்பமாக போய் அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோன்னு சொன்னாங்க. எத்தனை ஆத்துமாக்கள் அப்படி வழி விலகி போனார்கள். அதனால் வல்லமை கர்த்தருடையது. எந்த வல்லமையை விட, மனிதனுடைய வல்லமையை விட, பிசாசின் வல்லமையை விட, பணத்தின் வல்லமையை விட, அரசாங்கத்தின் வல்லமையை விட அவருடைய வல்லமை பெரியது. அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதில் அதிகரிக்க வேண்டும், அதில் பெருக வேண்டும். அதற்கு கர்த்தருடைய ஆயுதங்கள் தேவை. அதில் முக்கியமான ஆயுதம் உண்மை. அந்தரங்க வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை. பொய் பேசுறது கூட ஆண்டவருடைய வல்லமையை நம்மில குறைக்கும். பொய்யை கூட நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது.
ஏன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது பொல்லாங்கினால் உண்டாகியிருக்கும் என்பது மூல மொழியில். அதற்கு மிஞ்சினது பிசாசினால் உண்டாகியிருக்கும். பொய்னாலே அந்த இடத்துல பிசாசை அது இழுக்கும். அதனால் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்து தேவனுடைய வல்லமையில் பெருகி பிசாசை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஏப்ரல் மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வெயிலில் எங்களை காத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா குழப்பங்களுக்கும் எங்களை விலக்கி காத்தீர், சத்துருவினுடைய தாக்குதல்களுக்கு எங்களை விலக்கி காத்தீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பயன்படுத்தினீர், நீர் எங்களை கனப்படுத்தினீர், எங்களுக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு உதவி செய்தீர், அதற்காக நன்றி. தேவைகளை சந்தித்தீர், நன்றி. சமாதானத்துக்காக நன்றி. இப்பொழுதும் அந்த மே மாதத்தை உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, மே மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சத்தத்தை திரும்ப திரும்ப கேட்க உதவி செய்யும். அவர்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வல்லமை காணப்படவும், அந்த வல்லமையில் அவர்கள் பெருகவும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்கள் நம்பின விடுதலை அவர்களுக்கு வருவதாக. பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, யாவருக்கும் அவர்கள் நம்பின விடுதலை, ரட்சிப்பு அவர்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, உம்மை அடைக்கலமாக கொள்ள, அதன் மூலம் அசைக்கப்படாதிருக்க, என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், நாட்டிலே வரக்கூடிய சூழ்நிலைகள், குடும்பத்திலே வருகிற சூழ்நிலைகள், வேலையில் வருகிற சூழ்நிலைகள், எதுவும் அவர்களை அசைக்கப்படாதிருக்க, அவர்களை அசைக்காதிருக்க, நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீதை போல மார்தட்டி சொல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எல்லா சத்ருவின் வல்லமைகளையும், துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறோம், மேற்கொள்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தருடைய வல்லமையில் பலப்படுகிறோம். ஜெபத்தை எடுத்துக்கொள்கிறோம், விசுவாசத்தை எடுத்துக்கொள்கிறோம், நீதியை எடுத்துக்கொள்கிறோம், ஆயத்தத்தை எடுத்துக்கொள்கிறோம், ரட்சிப்பை எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வல்லமையில் பலப்பட்டு சத்ருவை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். நல்ல சுகத்தை பலத்தை தாயிரும், வெயிலாகிலும் நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். லீவு நாட்கள் பிரயோஜனமுள்ள நாட்களாக இருக்க, சந்தோஷமான நாட்களாக இருக்க உதவி செய்யும். பிரயாணங்களை ஆசீர்வதியும். VBS ஊழியங்கள், கோடை காலத்தில் இருக்கிற சிறப்பு ஊழியங்களில் ஆண்டவருடைய கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரீட்சை முடிவுகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்த முடிவை எங்களுக்கு தரும்படி நீங்கள் திட்டமிட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரீட்சை முடிவுகள் ஆசீர்வதியும். அடுத்த கட்டம், அடுத்து படிக்கிற விஷயங்கள், அடுத்து வேலைவாய்ப்பு போன்ற காரியங்களில் உம்முடைய கரம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எலெக்ஷன் முடிவுகளுக்காக ஜெபிக்கிறோம். தமிழக தேர்தல் முடிவுகளுக்காக. ஆண்டவரே, அதிகாரங்களை நியமிக்கிறவர் நீர். மக்கள் ஓட்டு போடுவதனால் அல்ல, அது ஒரு கருவிதான். ஆண்டவரே, ஓட்டு எண்ணிக்கை நியாயமாய் நடைபெற, தேர்தல் முடிவுகள் நியாயமாய் சமாதானமாய் நடக்க. ஆண்டவரே, மனிதர்களை ஏமாற்றலாம், ஆனால் உம்மை யாரும் ஏமாற்ற முடியாது. நீர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறீர். அதனாலே உமக்கு சித்தமான MLAக்கள், உமக்கு சித்தமான அமைச்சர்கள், உமக்கு சித்தமான முதல்வர் தமிழகத்திலே மட்டுமல்ல, கேரளாவிலே, புதுச்சேரியிலே, அஸ்ஸாமிலே, மேற்கு வங்கத்திலே வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நீதியை நிலைநாட்டுவீராக, நீர் குறுக்கிடுவீராக. எல்லா தந்திரங்கள், எல்லா விதமான மாய்மாலங்கள், குறுக்கு வழிகளெல்லாம் முறியடிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வல்லமை தான் பெரிய வல்லமை என்று தேசம் அறிந்து கொள்ள ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.